இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உண்மை வெல்லுமா தோற்று போகுமா? உண்மை என்னைக்குமே வெல்லத்தான் செய்கிறது. ஆனால் சிறிது காலம்தான் அது தாழ்த்துகிறது. அந்த காலம் தாழ்த்துவதற்கு காரணம் முழு உண்மையை நிறைவை நோக்கி வழிநடத்துவதற்கான ஒரு பாதை என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் இங்கு உண்மைக்காக உரத்த குரலில் பேசிய யோவானின் தலை ஏன் துண்டிக்கப்பட்டது? காரணம் என்ன என்று பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் உண்மை வெல்லுமா தோற்று போகுமா என்று பார்க்கிற பொழுது உண்மை என்றும் வெல்லத்தான் செய்கிறது என்ற கருத்தினை சில உண்மை சம்பவங்கள் வழியாக ஆண்டவர் என்று சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை தான் மனிதன் என்று ஒரு கவிஞனின் வாக்கு அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரபலமான வரிகள் என்று கூட சொல்லலாம். போராட்டத்தை சந்திக்காத மனித வாழ்க்கை என கருதப்பட தகுதியற்றது என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட போராட்டமுள்ள வாழ்க்கைக்கு மிகவும் தகுதியானவராக, நீதிக்கான போராட்ட மனிதனாக புனித திருமுழுக்கு யோவான் நற்செய்தியில் காட்சி அளிக்கிறார். அதே வேளையில் வாழ்க்கையின் போராட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத மனிதனாக ஏரோது அரசன் காட்சி அளிக்கின்றார். உண்மையை உரைக்கச் சொல்லும் போராட்டத்தில் வெற்றி பெற்றவராக புனித திருமுழுக்கு யோவானும், உண்மையான மனிதனை காக்கும் போராட்டத்தில் தோற்று போனவனாக ஏரோதும் இருக்கின்றனர். ஏரோதியாளை பொறுத்தவரை சூழ்ச்சியினால் வெற்றி பெற்றதாக தன்னுள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அவள் தம் நாயகனான ஏரோதை தோற்று போக செய்த கருவி அவளாகவே இருக்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கான தற்பாதுகாப்பை சில காலத்துக்கு உறுதி செய்து கொண்டார்கள் என்ற மாயையான திருப்தியை தவிர பெருமைப்படுவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. நிச்சயம் இது அழிந்து போகிற ஒரு செயல். புனித திருமுழுக்கு யோவானை போல நீதிக்கும் உண்மைக்கும் சார்பு எடுத்து தங்கள் உயிரை இழந்த எத்தனையோ பேர் மனநிறைவோடு தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள். ஆனால் அரசன் ஏரோதை போல நீதிக்கும் உண்மைக்கும் எதிரான சமரசம் செய்த பல பேர் மீதமுள்ள தங்கள் வாழ்வை மன அமைதியும் மனநிறைவும் அகன்ற அச்சு வாழ்பவர்களாகவே இருப்பார்கள். அது அகன்று போய்விடும் அவர்களை விட்டு. இதயமும் சொகுசும் ஆடம்பரமும் அவர்கள் வாழ்வை வெளியில் அலங்கரித்தாலும் உள்ளுக்குள் மன இறுக்கமும் மன அழுத்தமும் அச்சமும் கவலையும் ஆட்டி படைக்கும். இதுதான் ஏரோதின் உள்ளத்தின் மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. இந்த இரு வகையினரில் நாம் எவ்வகையினர் என்பதை ஆய்வுக்குட்படுத்துவோம். இந்த இரு வகையினரும் சேராமல் எனக்கு சுயலாபமும் தேவையில்லை, நஷ்டமும் தேவையில்லை, ஆகவே ஒதுங்கி நிற்கிறேன் என்பவர்கள் சுடாத நெருப்புக்கும் சுற்றாத பூமிக்கும் சமமானவர்கள். எனக்கு எதுக்குப்பா ஊர்வம்பு அப்படின்னு ஒதுங்கி நிற்பவர்களாக இருக்கலாம். நாம் மனிதர்கள் என்றால் வாழ்க்கை நம் முன் வைக்கும் இந்த இருதுருவ போராட்டத்திலிருந்து விலகி நிற்க முடியாது. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து தன் உதிரத்தில் பிறக்க வேண்டும் என்று அன்னை மரியா பெற்றுக்கொண்ட அழைப்பும் அன்றைய யூத சமுதாய சூழலில் ஒரு போராட்டமான அழைப்பாகத்தான். அந்த அழைப்பிலிருந்து கை நழுவதற்கு அன்னை மரியா சிந்திக்கவில்லை. மாறாக அந்த போராட்டை சந்திக்க தீர்க்கமாகவே ஆகட்டும் என்று சொன்னார். உண்மைக்கு துணிந்து நிற்கும் போராட்டத்தில் விலகி இருக்கும் பலரின் வரிசையில் நாமும் ஒருவராக இல்லாமல் புனித திருமுழுக்கு யோவான் வகுத்த வரிசையில் நிற்க முயல்வோமா? ஆமாங்க, இன்று மாதத்தின் முதல் சனி. அன்னையை நாம் பெருமைப்படுத்துகிற நாள். இன்றைய நற்செய்தியில் அன்னையும் சில ஆழமான கருத்துக்களை ஆகட்டும் என்று சொல்லி நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே உண்மை வெல்லுமா தோற்று போகுமா என்று பார்க்கிற பொழுது உண்மையை உறக்கச் சொல், உண்மை ஒருபோதும் தோற்று போகாது. உண்மைக்கான பலன் நாம் மிகுதியாக வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். சிறிது காலம் தாழ்த்தினாலும் உண்மை வெற்றியை மட்டுமே நாடுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து செயல்படுவோம். ஆண்டவர் ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா,
உண்மையை உரக்க கூறிய திருமுழுக்கு யோவானைப் போல எங்கள் வாழ்க்கையில் உண்மைக்கு சான்று பறந்து குடும்ப வாழ்க்கையிலே ஒருவர் இன்னொருவருக்கு பிரமாணிக்கமாக உண்மையுள்ளவர்களாக வாழவும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை பற்றி பிடிக்க எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.